தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறார். ஹalleluya. தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். He is the identity for the God. யாரா லவ்ல இருந்தாங்கன்னா, அன்புல இருந்தானா, அவன் கர்த்தருக்கு அடையாளமா இருக்கிறான். தேவன் அவனே நிலைத்திருக்கிறார். வசனம் திருப்பி வாசிங்க. ஒரு தேவன் அன்புல இருந்தா வாசிங்க வசனம். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை தேவன் நமக்கு அன்பை நாம் விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹalleluya. தேவபசம் சோதரனா அப்போ பாருங்க. தேவன் நம்மில், அதாவது தேவனை நாம் நிலைத்திருக்க வேண்டாம், அன்போடு இருக்க வேண்டும். அப்படி அன்போடு இருக்கிறவர்களுக்கு தேவன் அவரிடத்திலே நிலைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாருங்க, நம்ம எங்கெல்லாம் அன்பா இருக்கிறோமோ அங்கெல்லாம் தேவன் நம்மள நிலைத்திருக்கிறார். அங்கெல்லாம் நீங்க தேவனுக்கு என்னவா இருப்பீங்க? தேவன் நம்மளோட நிலைத்திருந்தா நம்ம என்னவா இருப்பாது? தேவனுக்கு அடையாளமா இருக்கும். அப்போ பாருங்க, நீங்க அன்பு இல்லாம யாருக்கையா சீர்றதோ, அன்பு இல்லாம யாருக்கையா பகிர்ந்து கொள்றதோ, இதெல்லாம் தேவன் நீ ஒரு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அடையாளமான காரியமே இருக்க முடியாது. நீ அன்புள்ளவர்களா இருந்தா தேவன் நினைத்திருப்பா, அது தேவனை வெளிப்படுத்தும், தேவனுக்கு அடையாளமா இருக்கும். ஹalleluya. தேவனுடைய சோத்திரமாக நீங்க தேவன் மேல் அன்பா இருக்கிறதுக்கு அர்த்தமே நீங்க அன்பா இருக்கிறது தான்.